இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரஷர வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது, ஒரு ரியாக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு ரியாக்ஷன் வெசல்ல ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அதோட வால்யூம் வந்து இன்கிரீஸ் பண்ணும்போது, பிரஷர் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். இஸ் இட் கரெக்ட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பலூன் வந்து எடுக்குறீங்க. ஒரு பலூன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏர ஃபில் பண்ணி வச்சிருக்கிறீங்க. திடீர்னு அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பலூனுக்கு வந்து நீங்க மாத்திட்டீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப டக்குனு உள்ள வந்து பிரஷர் வந்து குறைஞ்சிரும் இல்லையா? அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குது. திடீர்னு நீங்க வால்யூம் இன்கிரீஸ் பண்ணும்போது, அதோட பிரஷர் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிடும். அப்ப பிரஷர் டிக்ரீஸ் ஆகும்போது, ஈக்விலிபிரியம் வந்து அட்டைன் ஆகும். ஈக்விலிபிரியம் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபெக்ட் ஆகுமா? அது வந்து இன்கிரீஸ் ஆகுமா? இல்ல டிக்ரீஸ் ஆகுமா? இல்ல அப்படியே சேமா இருக்குமா? அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. இங்க நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஈக்குவேஷன் என்ன குடுத்துருக்காங்க? PCl5 வந்து இருக்குது. PCl5 PCl3ஆவும் Cl2 நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அப்போ வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு பீக்கர்ல வந்து நடந்துட்டு இருக்குது. திடீர்னு இந்த பீக்கரோட வால்யூம் நம்ம என்ன பண்றீங்க? டக்குனு வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றீங்க. அப்ப இன்கிரீஸ் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போகுமா? பேக்வர்ட் டைரக்ஷன்ல போகுமான்னு பார்த்தீங்கன்னா, லீ சாட்லே பிரின்சிபல் படி எங்க கேஸ் மாலிக்யூல் வந்து அதிகமா இருக்குதோ, எங்க நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் அதிகமா இருக்குதோ, அந்த பக்கம் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்டன்ட் சைடுல நமக்கு வந்து ஒரே ஒரு கேஸ் மாலிக்யூல் தான் இருக்குது. ஒரே ஒரு PCl5 தான் நமக்கு வந்து இருக்குது. ப்ராடக்ட் சைடுல நமக்கு எத்தனை பார்த்தீங்கன்னா, PCl3 ஒண்ணு இருக்குது, குளோரின் வந்து ஒண்ணு இருக்குது. அப்ப மொத்தம் 2 கேஸ் மாலிக்யூல் வந்து இருக்குது. அப்ப எங்க கேஸ் மாலிக்யூல் நமக்கு அதிகமா இருக்குது? ப்ராடக்ட் சைடுல தான் நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூல் அதிகமா இருக்குது. அப்ப ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். இங்க என்ன கேட்டாங்க? டஸ் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் ப்ராடக்ட் இன்கிரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்ன்னு கேட்டுருக்காங்க இல்லையா? அப்ப நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அப்ப இங்க ரியாக்ஷன் நமக்கு என்ன நடக்கும்? ஃபார்வர்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஓகே, மோல்ஸ் ஆஃப் என்ன இருக்கும்? மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு என்ன ஆகும்? இன்கிரீஸ் ஆகும். ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நமக்கு வந்து வால்யூம் வந்து இன்கிரீஸ் பண்ணி பிரஷர் நமக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணும்போது, அப்ப மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் வந்து ஆகும். ஏன்னா அந்த லீ சாட்லே பிரின்சிபல் நமக்கு என்ன இருக்குது? எங்க நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் வந்து அதிகமா இருக்குதோ, அந்த பக்கம் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அப்ப நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன் நமக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் டைரக்ஷன் தான் நமக்கு வந்து மூவ் ஆகும்.